உங்களாலதான் அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா யூ நோ வாட், நீங்க எந்த பொம்பளைக்காக பணம் கேக்குறீங்களோ, யார் மேல கருணை காட்டுறீங்களோ அவங்க அதுக்கு தகுதியானவங்க இல்ல. அவங்க ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகுதுன்னா போகட்டுமே, அழிஞ்சு போனா அழிஞ்சு போறாங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன? ஷட் அப் will you? சரளா அம்மா ரொம்ப மரியாதையானவங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாவ், மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன். என்னால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இப்ப நான் உங்க முன்னாடி இருந்திருந்தேன்னா நீங்க என் அம்மா, அதாவது பிரக்யா அக்காவோட அம்மாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நீங்க பேச முடியாது. கெட் லாஸ்ட். மறுபடியும் அந்த நம்பருக்கு போன் பண்ணாத, புரிஞ்சுதா? இப்ப எல்லாமே உன்னோட கையில தாமா இருக்க. உன்னை நம்பிதான் நான் எல்லா பொறுப்பையுமே விடுறேன். எனக்காக நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் ப்ளீஸ். கவலையே படாதீங்க ஆண்டி, நான் கண்டிப்பா பேசுறேன். நல்ல முடிவோட தான் வருவேன். ஐயோ தேங்க்யூ சோ மச் டக்கண்ணா. காட் பிளஸ் யூ. சரி, அதுக்குள்ள நான் போய் ஐயர் கிட்ட பேசிடுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிறைய வேலைங்க இருக்கு எங்களுக்கு. நீ ரிஷப் கிட்ட பேசி என்கிட்ட வந்து ஒரு நல்ல முடிவா சொல்லிட்டு போகணும், சரியா? சரி. அவங்க கிட்ட அவ்வளவு கான்பிடன்ஸா சொல்லிட்டேன். ஆனா ரிஷப் சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். என் பேண்ட்டும் மேட்சிங்கா தான் இருக்கு, ஆனா அதுல செக்ஸ் இருக்கு, சூட் ஆகாதே. இந்த ட்ரெஸ் விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு? ஐயோ, ஒரு கலரை சூஸ் பண்றது இவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. சரி சமீர், ஒண்ணு பண்ணு, நீ போய் எனக்கு என்னமோ அங்க இருக்கிற அந்த ப்ளூ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. Can I pick it for you? Sure. காதலும் தானா வந்துரும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க கல்யாணத்துக்கான காதல் நேரம் எல்லாமே கூடி வந்தாச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, எல்லா வேலைக்குமே சரியான ஒரு வயசு இருக்குமா. அந்த வயசு கடந்து போயிடுச்சுன்னா அப்புறம் பார்ட்னர்ஸ் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான். அப்புறம் நம்ம அந்த உறவுல சந்தோஷத்தை தேடும் போது அந்த உறவுல நமக்கு வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க இருக்கிற இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, இதான் கல்யாணத்துக்கு கரெக்டான ஏஜ். சோ பிரீதா, இப்ப நீங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி கொடுத்து பேசுற மாதிரியே தெரியுது. சோ ப்ளீஸ், எனிவேஸ் தேங்க் யூ ஃபார் த கலர், ஐ லைக் இட். நீ ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளியே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. லெட் மீ கோ. பிரீதா, என்ன? ஒரு நிமிஷம். அந்த பார்ட்னர் உங்களை மாதிரி இருக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதான் என்னோட கண்டிஷன். நன்றி சொல்லணும். ஆண்டவன் உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணுமா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டுல யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சு காட்டிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, நீங்க ரிஷப் சருக்காக ரொம்ப நல்ல பொண்ணதான் செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாமா, பொண்ணு சூஸ் பண்ணியாச்சு. ஆனா சூஸ் பண்ணது கரீனா அக்கா தான். உனக்குதான் ஒண்ணு தெரியும்ல, கரீனா அக்கா தேர்ந்தெடுக்கிறது எப்பவுமே தப்பாவே போகாத. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷன்ல ரிஷபுக்கும் ஷர்லினுக்கும் பிடிச்சு போச்சுன்னா சீக்கிரமாவே இவங்க கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிடணும். இது மட்டும் நடந்துட்டா இதை விட எனக்கு வேற சந்தோஷமே இல்ல. பிரீதா, ரிஷபோட கல்யாணத்துல 1008 வேலைங்க இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீதான் எனக்கு உதவணும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா ஆண்டி. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் ரிஷபோட கல்யாணம்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அவனோட அம்மாவாச்சே. என்னோட நம்பிக்கையை நான் கைவிடவே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னோட நம்பிக்கை நிஜமாயிடுச்சு. அதுக்கு காரணம் நீதான். இந்த வீட்டுல யாராலையும் செய்ய முடியாத வேலையை இன்னைக்கு நீ செஞ்சு காட்டியிருக்க. ரிஷபுக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் உனக்கு பெரிய டைமண்ட் செட் ஒன்னு வாங்கி கொடுக்கறேன், அதுவும் கிஃப்டா. இல்ல ஆண்டி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்மா. ஆனா கிஃப்ட் கொடுக்கும்போது யாரும் வேண்டான்னு சொல்லக்கூடாது.
ஐயோ இத பாரு, நான் உன்கிட்ட சொல்றதுக்கே மறந்து போயிட்டேன். கிருத்திகா அவளோட என்கேஜ்மெண்ட்ல நீ ஏதோ ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறா. நான் உனக்காக அதை இங்க கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு பிரீதா, தேவைன்னு எதுவும் கிடையாது. ஆனா gift கொடுக்கும்போது அதை மறக்க கூடாது. நான் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். என்னால எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, எதுவுமே பண்ண முடியாம தவிக்கிறேன். இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என் சேலரியில இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கேக்குறேன். ஆனா எனக்கு கிடைக்க போற அந்த பணம் அவங்களுக்கு பெருசா உதவியா இருக்காது. ஆனா அவங்களுக்கு கை செலவுக்காவது உதவும்ல. இங்க பாரு பிரீதா, உன்னோட கிஃப்ட். இத போட்டுக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. தேங்க்யூ ஆண்டி. இப்பவே போட்டுக்கிறியா? ஓகே. பாவம், அங்க அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ. ஹலோ தாமே, அதுவும் இல்லாம உங்களுக்கு வர ஒரே இன்கம் சோர்ஸ் அதுதானே கும்கும் பாக்கியா ஹால். அதுவே கைவிட்டு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிக்னலா போய் பிச்சை எடுக்க வேண்டி இருக்கும்ல. நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என் கால்ல விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா போனா போதுன்னு உங்க மேல கருணை வரலாம். என்ன சொல்றீங்க? என் ஐடியா எப்படி இருக்கு? இந்த பிரீதாக்கு நம்ம மேரேஜ் ஹாலோட நிலைமைய பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? சரி, எப்படியோ தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் தேவையில்லாம எதுக்கு எல்லார்கிட்டயும் தம்பட்ட அடிச்சு சொல்றா? ஆனா அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அக்கா, ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் தெரியாது. அதனால மனசுல இருக்கறத அப்படியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரியான ஸ்டூபிட் இந்த பிரீதா. ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல். அப்புறம் அக்கா, யாருக்கெல்லாம் நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் தெரியாதோ அவங்க எல்லாம் என்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை யாருக்கு பிடிச்சிருக்கு யாருக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சிரும். சம்மல்ல? பிரம்மாதமான கேம். உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ ஸ்ருதி. இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குக்கா. ஆனா நீதான் பிரீதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ தான் கலரை டிசைட் பண்ண. நான் கலரை டிசைட் பண்றதுல எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐ சி. பொதுவாவே பிரீதா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பொண்ணு, ரொம்ப ஸ்வீட்டானவளும் கூட. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பிரீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. I'm glad that you like it too. மா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். பிரீதாவை பத்தியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அண்ணி, என்ன நடக்குதுங்க? பையனோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் வந்துட்டாங்க, அட்டென்ட் பண்ணுங்க. கிருத்திகா எங்க இருக்கா? அவ அலங்காரம் பண்ணலாம் இல்லையா? கிருத்திகா ரெடியா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்துருவா. அத பச்சிங் ஜுவல்லரின்னு கலக்குற. தேங்க்யூ சோ மச் மாமி. ஆனா கிரெடிட் கொடுக்கறதா இருந்தா பிரீதா கொடுங்க. அவ சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. My baby, you're looking so beautiful. And எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி நானும் உன் பாட்டியும் போட்டுட்டு அதே நெக்லஸ் நீ போட்டுக்கிட்டு இருக்க. It's an antique piece. இது நம்ம பரம்பரை நெக்லஸ். ஆமாமா, நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா அவ்வளவு ஃபேமஸான நெக்லஸ் இப்படி உள்ள வச்சிருந்தா எப்படி? வெளியே காட்டி ஷோ பண்ணு. Oh my god. Mom, Ruby. ரூபியை காணோம். என்ன? அண்ணி, ரூபியை காணோம். நடக்கும். நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? நான் உன்கிட்ட நெக்லஸ் கொடுத்தப்ப அதுல ரூபி இருந்துச்சுல? மாம், ஐ ஸ்வேர் நானும் இதை ரியலைஸ் பண்ணல, பிரீதாவும் ரியலைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் துப்பட்டாவை பிரீதா தான் பின் பண்ணி விட்டா. பிரீதாவா? அவ அதை பாத்திருந்தா டெஃபினட்டா என்கிட்ட சொல்லிருப்பாமா. அப்பனா கடைசியில பிரீதா மட்டும்தான் உன் கூட இருந்தாளா? ஆமாமா, அக்ஷய் கிட்ட இருந்து எனக்கு போன் வரும்போது பிரீதா என் பக்கத்துல தான் இருந்தா. கரீனா, பரவாயில்ல விடுமா, அப்புறமா No, பாத்துக்கலாம். Mom. It is very important. ரூபி தேடி கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க என்னமா அவ்வளவு சமாதானப்படுத்துறீங்க? அது என்ன சாதாரண நெக்லஸா? பரம்பரை நெக்லஸ்மா, அது காணாம போயிடுச்சு. அவளோட டென்ஷன் ஏமானதானே? அம்மாவோட அந்த குங்குமம் நீ என்ன பண்ற கரீனா? நீ எதை நிரூபிக்க முயற்சி பண்ற? என்கிட்ட Mom, சொல்லு. just give me 2 minutes. இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை என்னங்கிறது எல்லாரும் முன்னாடி வரதானே போகுது. இது பார், இப்ப நல்லா யோசிச்சு சொல்லு. நீ ரெடி ஆகும்போது துப்பட்டா போடுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரூபி இருந்துச்சா இல்லையா? நீ பாத்தியா? நான் பார்த்தா அத்த. ஐ ரிமெம்பர். நான் கிருத்திகாவை பாக்குறதுக்காக அவ ரூமுக்கு போனப்போ அங்க அந்த பிரீதா என்னமோ பண்ணிட்டு இருந்தா. எஸ், அவ துப்பட்டாவை ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தா. அண்ட் அந்த நேரத்துல ரூபி இருந்துச்சு. ஏன்னா நான் கூட கமெண்ட் பண்ணேன், தட் இஸ் வெரி பிக். எக்ஸாக்ட்லி.
அப்படின்னா நான் கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன். முதல்ல ரூபி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. டேம் ரைட். பாரு ஸ்ருதி, தேவையில்லாம அதிகமா கற்பனை பண்றேன். எவ்வளவு கெஸ்ட் வந்திருக்காங்க பாரு. ஏதாவது வேலை இருக்கும், அதுக்காக தான் என்ன கூப்பிடுறாங்க. சரிவா, கீழே போலாம். நான் என் பேக்கையும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். நம்ம ஃபங்க்ஷன் இல்லல்ல, சும்மா எதுக்கு நின்னு பாத்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் அக்கா, யார்கிட்டயும் நம்ம உறவை பத்தி நீ சொல்லிட கூடாது. ஐயோ கடவுளே, நீயும் உன்னோட சில்லி ஃபன்னி கேம்ஸும். நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி டின்னரை நாம இங்கே சாப்பிட்டு போலாம். சரி, கீழே வா, போ, நான் பின்னாடி கீழே வா. வரேன். அக்கா இவ்ளோ கூலா இருக்கா, ஆனா கீழே எல்லாரும் டென்ஷனா இருக்காங்களே. எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரிஞ்சாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா சரளா முகம் மாறுற மாதிரி மாறுற. வாட்டி ஸ்ருதி இல்ல, பிரீதா போய் வெளியில சொல்லிருக்காத்த. அதுவும் அந்த தனுவுக்கு போய் சொல்லிருக்கா. நம்மளோட கல்யாண மண்டபத்தை காப்பாத்துறதுக்கு நமக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு போய் கேட்டிருக்கா. அட கடவுளே. அந்த தனு எனக்கு போன் பண்ணி எப்படி பேசினா தெரியுமா? பணத்துக்காக பிரீதா அவகிட்ட போன் பண்ணி என்னெல்லாம் கேட்டாலும் தெரியல. அதான் எல்லா கோபத்தையும் இந்த பாத்திரத்து மேல காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரீதா மட்டும் வீட்டுக்கு வரட்டும். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. குடும்ப விஷயத்தை போய் ஊரு புறா யாராவது தம்பட்டு அடிச்சு சொல்லுவாங்களா? நம்ம பிரச்சனை அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. சரி, அப்படியே தெரிஞ்சாலும் வாயை மூடிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. எதுக்கு இவன் ஊர்லாம் சொல்லிட்டு இருக்கா? அதுவும் அந்த தவணை கிட்ட போய். அத்தை, இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன். நீங்க குறுக்க வராதீங்க. சுத்தி வரா. ஒண்ணு கிருத்திகா பின்னாடி சுத்துறா, இல்லனா அண்ணி பின்னாடி சுத்துறா. சில நேரத்துல பசங்க பின்னாடியும் சுத்துறா. நானா? நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? இன்னொரு விஷயம், இவளுக்கும் கிருத்திகாக்கும் நடுவுல என்ன காமனா இருக்கு? இவ அவளுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் கிடையாது, காலேஜ்ல சேர்ந்து படிச்சவளும் இல்ல. ஆனா இவ சாமர்த்தியத்தை பாருங்க. 2 நாள்ல கிருத்திகாவை மாய மந்திரம் போட்டு மயக்கிட்டா. இன்னைக்கு கிருத்திகா அந்த நெக்லஸே இவ சொன்னதாலதான் போட்டுக்கிறாளாம். ரைட்? நீ வேணும்னே தான் கிருத்திகாவை கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த நெக்லஸ போட வச்ச. ஏன்னா அப்பதான் அந்த ரூபியை உன்னால திருட முடியும். இவ இல்லன்னு மட்டும் சொல்லு பாக்கல. நீ அப்போ போன்ல யார்கிட்டயோ பணம் வேணும்னு கெஞ்சல, 3 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னியே. அது இல்லன்னு மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாத. சொல்லு. என்னோட அம்மாவுக்கு 3 லட்சம் பணம் தேவைப்படுது. கேட்டீங்களா எல்லாரும்? இவளுக்கு இப்ப பண தேவை இருக்கு. அதனால இந்த ரூபியை திருடி தன்னோட பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலான்னு இவ பிளான் போட்டிருக்கா. இவ கஷ்டத்துல இருந்திருக்கா. இவ நிலைமை அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண நம்ம சும்மா இருக்க முடியுமா? 3 லட்சம் ரூபாய் தேவை இருக்கும் போது 6 லட்சம் ரூபாய் பொருளை ஏன் திருடுன? உன்னோட எண்ணம் தடுமாறிடுச்சு. God. Fast. இந்தா, எதுக்கு என்கிட்ட கொடுக்கற? நான் உன்னதானே செக் பண்ண சொன்னேன். சீக்கிரம் செக் பண்ணு. இதுல எதுவும் இல்ல. இருக்கீங்க ஏழை பொண்ணுங்கன்னா பேராசை பிடிச்சவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மிடில் கிளாஸ் பொண்ணுங்க அக்கௌண்டன்ட்டா இருப்பாங்க. அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை தூக்கி தன்னோட அக்கவுண்ட்ல போடணும்னு நினைக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ் சேல்ஸ் கேர்ள்ஸா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா நகையை விப்பாங்களே தவிர திருட மாட்டாங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு பொருள் காணாம போனா யார் மேல பழிய போடுவீங்க? ஒரு ஏழை பொண்ணு மேல. எதனால? ஏன்னா அது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பொண்ணுங்களால தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. உங்க பண திமிர ஸ்டேட்டஸ் வச்சு இவங்க தான் திருடங்கன்னு முத்திரை குத்திருவீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்றீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கிருத்திகா உங்க மானத்தை காப்பாத்தணும்னு இவதான் அவகிட்ட சொன்னா. நீங்க ஆசையா கொடுத்ததா போட்டுக்க சொன்னா. அவ மேலேயே பழிய தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவன் மனசு எப்படி உடைச்சு. அந்த பொண்ணு நகையில இருந்த ரூபி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு, காணாம போயிடுச்சு. அதுக்காக இங்க இருக்கிறவங்க பிரீதா அக்கா மேல பழி போடுறாங்க. அக்கா பேக என்ன வச்சு செக் பண்ண வச்சாங்க. எனக்கு அக்காவுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நானும் பிரீதாவும் அக்கா தங்கச்சிங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க மேல திருட்டு பட்டம் போட்டுட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பிளீஸ். லூத்ரா ஹவுஸ் நான் சொன்னேன் அப்படின்னா அது ரிஷப் லூத்ராவோட வீடா? ஆமா, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பிளீஸ். போன் கட் பண்ணிட்டாங்க. எங்களை பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல. இங்க எங்களுக்கு யாருமே இல்ல. நான் என்ன பண்றது? Oh God.
இங்க பாரு, அந்த நெக்லஸ் நான் என் பொண்ணுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அதுல கை வச்சிருப்பா? நம்ம பரம்பரை நகன் தெரிஞ்சு அதை திருடி இருக்கா. இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பாம நான் இன்னைக்கு போய போறதில்ல. அத்தை, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ்? பழிய போட்டிருக்கீங்க. என்ன என்னென்னமோ பேசுறீங்க? வாட் நான்சென்ஸ். நான் சொன்னதுல சென்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்கள மாதிரி கேவலமான கீழ்த்தரமான பொம்பளைங்களை பத்தி எனக்கும் தெரியும். உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் என் பொண்ணுங்களை நான் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சுத்தியையும் பிரீதாவையும் நான் இன்னைக்கு காப்பாத்துவேன். நான் பாக்குறேன், எந்த ஆதாரமும் இல்லாம எந்த போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணதுன்னு பாக்குறேன். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் தப்பி தவறி என் பொண்ணு மேல ஏதாவது பழிய போட்ட அப்புறம் வாழ்க்கை பூரா நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் நிலைமையை மோசமாக்கிடுவேன். முதல் முறையா உங்களை சந்திச்சப்போ. அதுவும் இல்லாம என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? உங்க பொண்ணு இந்த சைக்கோ இவங்க திருடலன்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் பாசிபிலிட்டி இருக்குல்ல? அதுவும் இல்லாம நீ திருடனியோ இல்லையோ, போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணதோ இல்லையோ, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இப்ப இங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதனால எங்க பார்ட்டி தடப்பட்டு இருக்கு. So just get it over. You're crossing your limit. எங்களுக்கு இங்க இருந்து கால் வந்தது. இன்ஸ்பெக்டர் சார், இவதான் அந்த பிரீதா. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார், இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படியும் விசாரிக்காம எந்த ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் திருடினேன். நான் தான் இவங்க கிட்ட பணம் கேட்டு வந்தேன். எனக்கு பணம் தேவைப்படுது, ஆனா இவங்க கொடுக்கல. நான் அங்க இங்க தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால அந்த பொருளை நான் தான் திருடினேன். என்கிட்ட தான் அந்த பொருள் இருக்கு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா எதுவும் செய்யல சார். அம்மா நீங்க இந்த தப்பு செய்யல. தானமா ஒண்ணும் பண்ணல, ஆனா அவங்க ஓமேல பழி போட்டிருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்டர் சார், இந்த திருட்டுல இவங்க 3 பேரும் கூட்டு கலவானிங்க தான். அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படி உங்களை விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? எனக்கு என்னோட ரூபி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. முடியும். பிரீதா நிரபராதீன். இந்த பொண்ணு நிரபராதி. இதுதானே தெரிஞ்சீங்க? இந்த ரூபி, சாரி ரிஷப் சார், நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணதான் ஆதார் எடுத்துட்டு வர போயிருந்திருக்கீங்க. Thank you so much. இது உனக்கு எங்க கிடைச்சது? மாம், அத நான் சொல்றேன். அண்ணாவை நான் காரிடர்ல பார்த்தேன். திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் திருடலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவ சொன்ன எதையுமே நீங்க கேட்கல. அதுவும் இல்லாம போலீஸை வேற கூப்பிட்டுருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க சாரி சொல்லியா? ஏன்னா காரணமே இல்லாம அவளை அவமானப்படுத்திருக்கீங்க. அவ சுயமரியாதையை காயப்படுத்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட அவ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல? அவளை நம்பாம உங்க சந்தேகத்தை மட்டும் நம்பி இருக்கீங்க. இல்லைன்னா பழி போடுறதுக்கு முன்னாடி அந்த ரூபியை ஒரு தடவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இது தப்பா இல்லையா? அம்மா ப்ளீஸ், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன் மேலதான் தப்பு. ப்ளீஸ் மா. சாரி. ப்ளீஸ். ஆக்சுவலி நடந்த பிரச்சனையால கிருத்திகா இப்ப ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்கா. இந்த நேரத்துல நீங்க அவளோட என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க அவளை மன்னிச்சிட்டீங்கன்னு தோணும். அண்ட் அட்லீஸ்ட் அவ அந்த என்கேஜ்மெண்ட்டையாவது என்ஜாய் பண்ணுவாள்ல. ப்ளீஸ் எனக்காக. நைஸ். சந்தோஷமா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன். நீங்க அவளை மன்னிச்சா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா.
என்ன அவ்வளவு தூரம் இங்க இருக்க சொல்லி கேக்குறாருல, இருந்துட்டு வாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவரோட அம்மாவும் அப்பாவும் ஏன் இவங்க பாட்டி கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இவங்க சந்தோஷத்துல நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கும் போது கலந்துக்கிட்டு வாங்க. ஆண்டி, நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுவோம். உங்களோட பிரசாதம் தானே, யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அதை எடுத்து பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களோட பிரசாதம்னு. ஆஹா, ஒரு சொட்டை இவ்ளோ ருசியா இருக்கே. இதுக்கு முன்னாடி இவ்ளோ ருசியா இருந்தது இல்லையே. இல்ல, அப்படிலாம் இல்ல. எங்கேயோ எப்படியோ நல்லது நடந்திருக்கு. அதுக்கு உண்டான அறிகுறிதான். நான் அவளை பார்த்தேன்னு வச்சுக்கோ, திடீர்னு சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருவா. ஆமா, ஸ்ருதி எங்க இருக்கா? இப்போ ஏ கூட தான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. சரி விடு, நல்ல வேளை இப்ப அவ இங்க இல்ல. இல்லன்னு வச்சுக்கோ, இப்ப நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த அவ கேட்டா அவ்வளவுதான். அவ ரொம்ப பொசசிவான பொண்ணு. அவ காதுல விழுந்தது சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருவா, அப்புறம் டிராமா பண்ணுவா. இந்த உலகத்திலேயே அவதான் நம்பர் 1 வண்டர் பீஸ்னு அவளுக்கு நினைப்பு. அவள மாதிரி யாருமே இல்லன்னு சொல்லுவா. அவ நினைக்கிறதுல என்ன தப்பு? அது உண்மைதான். ஸ்ருதி மாதிரி யாரும் கிடையாது. ஆமா, இந்த ஸ்ருதி திடீர்னு எங்க போனா? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இல்ல, தைரியமே வர மாட்டேங்குதே. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் போன் பண்ணிருக்கேன்னு நினைச்சுப்பாங்கல்ல. இவ்வளவு சீக்கிரம் நான் அவங்க முன்னாடி தலை குனிய மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். நீங்க எனக்கு சாக்லேட்டும் சிப்ஸும் கொடுக்கவே இல்ல. உங்க பேச்சுக்கா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சாரி, நான் இந்த வாட்டி கண்டிப்பா உனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். ஓகே? கொஞ்சம் தலைவணங்கிறது தப்புன்னு இல்லையே. ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க எங்களோட ஓடி வந்துட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் போல இருக்கு பாட்டி. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அது சரி, சரளா உனக்கு என்ன பண்ணான்னு இப்படி தலைகீழ மாறிட்ட? என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுமா? அது வந்து பாட்டி, அம்மா. ஓ மை காட், மாமா வந்தாச்சு. ஓ நோ, பாட்டி இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கவனிக்கணும். ரொம்ப பெரிய கதை பாட்டி, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். அப்புறம் பாட்டி, அம்மாக்கு ஏன் சார்பா கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, பாய். கடவுளே, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாதுப்பா. என்ன ஒரு அதிசயத்தை நடத்தி வச்சிருக்க. இன்னைக்கு டபுள் செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும். டபுள் சியர்ஸ். முன்னோர்கள் எதுக்காக இப்படி ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திருக்காங்க? அத நாம கட்டிக்காக்க தானே. பொம்பளைங்க பழக்க வழக்கங்களை பத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு மாப்பிள்ள அங்கேயே நிக்க முடியுமா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. அட, என்னப்பா அப்படி ஊத்து பாக்குற? இன்னைக்கு நான் அவளுக்கு கருப்பு கயிறு வேற கட்டி விடல. அவளுக்கு திருஷ்டி பற்ற போகுது. இல்ல, நான் ஒன்னும் கண்ணு படுற மாதிரிலாம் பாக்கல. அவ அந்த அளவுக்கு அழகா நெக்லஸ் போட்டிருக்கா. அண்ட் ட்ரெஸ்ஸும் மேட்சிங்கா இருக்கு. சோ நான் அதை தான் பாத்துட்டு இருந்தேன். கிருத்திகா இன்னைக்கு பார்க்க அழகா இருக்காங்கறத இப்படி தடுமாறி சொல்லிக்கிட்டு இருக்கா. நிஜமாவே இன்னைக்கு அவளோட ட்ரெஸ் காம்பினேஷன், ஐ மீன் நம்ம ரெண்டு பேரோட, எனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இங்க பிரச்சனை நடந்தப்ப கரீனா மேடம் அந்த அளவுக்கு டிராமா பண்ணாங்கல்ல, அப்ப நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். அதனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு போன் பண்ணேன். அவங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்காக இங்க ஓடி வந்தாங்க. கொஞ்சமாவது நல்ல குணம் இருக்கனால தானே இங்க உடனே ஓடி வந்தாங்க. கரீனா மேடம் கிட்ட உனக்காக என்னமா சண்டை போட்டாங்க. நான் ஒருத்தி தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்கேன். நான் இங்க டியூட்டில இருக்கேன்க்கா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஈவென்ட் வேற இருக்கு. நான் போய் வேலையை பாக்குறேன்க்கா. ஏய் ஸ்ருதி, தொடர்றதே இல்ல. அப்படியா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னுடைய தங்கச்சியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிற. அண்ட் இந்த காதல் ஜுரம் வந்தவங்க இருக்காங்களே, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்கா. உன் ஃப்ரீடம் கால். ஐ மீன் லுக் அட் மீ. கரண பாரு, தி பேச்சுலர்,
caught and happened. ரிலாக்ஸ் ப்ரோ. அண்ணா உன்னை ஜெல்லஸா ஃபீல் பண்ண வைக்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ டென்ஷன் ஆகாம குடி. சியர்ஸ் காய்ஸ், சியர்ஸ். எஸ். ஆக்சுவலா எனக்கு ஜெலஸ் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிருத்திகா இஸ் பெஸ்ட் கேர்ள் ஃபார் மீ. வா, இந்த மாதிரி பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி சார்ட்டட். எஸ். வா, மறுபடியும் கால் பண்றேன். ப்ளீஸ் சோஃபியோட போன் எடுத்து பேசலாமே. போய் பேசு. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீ போ. நீங்க எதையும் மறைக்கிறீங்கண்ணா. அண்ணா, நோ 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 நோ, யூ cannot do this. நீங்க சோஃபியாவை பாக்குறீங்க. அண்ணா, சோஃபியா உங்க தம்பியோட ஜிஎஃப்னா, நீங்க எப்படி அவளை இங்க இருந்து சைட் அடிக்கலாம்? நோ 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 நோ, இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் நான் இது பண்றேன். ஹலோ ஹலோ. அப்படின்னா எங்க அண்ணன் யாரோ ஒருத்தரை பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ணன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டா. நான் ஒண்ணு லேசப்பட்டவே இல்ல. உங்க மனசுல இடம் பிடிச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். பண்ணி சீக்கிரம் குடினா. எனக்கு தான் நிச்சயதார்த்தம். அப்ப ரொம்ப ஹாட்டா குடிக்கிறது தான் நல்லது. ஓ மை காட். என்னாச்சு? அப்படியே என்னாச்சு? அங்க உனக்கு பின்னாடி சோஃபியா நிக்கிறா. அவளை பத்தி நீ எதுக்கு பயப்படுற? அவ உன் கேர்ள் ஃபிரெண்ட் தானே? அட படுத்தாதடா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 6th சென்ஸ் இருக்கும். எமர்ஜென்சில அந்த சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு என் 6th சென்ஸ்ல இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு தோணுது. இங்கதான் வர. டேய், பிரச்சனை வருது முன்னாடியே தெரியும்டா. நான் தான் போன் கட் பண்ணும்போதே சொன்னேன்ல. அண்ணா, சோஃபியா. ஹாய் சோஃபியா. சர்ப்ரைஸ். Romance is in the air. So Karan and Sophia, நம்ம ரெண்டு பேரும் ஆர்டிகல்ல கப்பிள்ஸ். அது எப்படி அவன் எழுத போறான்? And you know, my parents were crazy. அவங்க ரெண்டு பேரும் ரிஹானா வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. I'm so happy. உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சென்சிபிளா இருக்காங்க. I just love them. They love you too. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கும் முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் and what you say. And you know, இன்னைக்கு கிருத்திகாக்கு என்கேஜ்மெண்ட். முகூர்த்தம் பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு நமக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். You know, ரிஹான் கூட சொல்லிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி பெரிய பிரேக்கிங் நியூஸா வரப்போதா. அப்பதான் நோட்டீஸ் பண்ண அருண் அண்ணா ஏதோ ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காரு. யார பாக்குறீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவருக்கு எதுவுமே சொல்லல. ஆனா அவரு வாய் தவறி ஒளறிட்டாரு. யாரோ ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. ரிஷப் சாரா அங்க ஒரு பொண்ணை பாத்துட்டு இருந்தாரா? ஆமா பிரீதா, ஆனா பேர் சொல்லவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியாது கிருத்திகா, ரிஷப் சாருக்கு கல்யாணம் ஆகணும்னு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரிஷப் சாருக்காக அவங்க யாரோ ஒரு பொண்ணையும் பார்த்து வச்சிருக்காங்களாம். ரிஷப் சாருக்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அதை விட வேற என்ன நல்ல விஷயம் இருக்க முடியும்? அவரோட விருப்பம் தானே முக்கியம். என் வீட்டுல அவர் மேல எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்கீங்க. கண்டிப்பா அவருக்கு பிடிச்ச பொண்ணு உங்களுக்கும் பிடிக்கும். என்ன இவங்களுக்குள்ள ஸ்மைல் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்குது? அப்ப அண்ணா உண்மையாவே சோஃபியாவை தான் விரும்புறாரா? இந்த சோஃபியாவை கிடைச்சா சோஃபியா கரண் அண்ணாவோட ஜிஎஃப்னு அவருக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் அண்ணா இவ்வளவு சைட் அடிச்சிட்டு இருக்காரு? அதுவும் திரும்ப திரும்ப. இந்த அருண் அண்ணாக்கு சோஃபியா கிட்ட அப்படி என்னதான் தெரியுதோ? கரண் தி சூப்பர் ஸ்டார்ல இருந்து கரண் தி லூசரா மாத்துவான். எப்படியும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு லாய்க்கு இல்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ப்ரோ, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ நிச்சயமா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிரு. Are you crazy சாமி? நான் என்னைக்குமே யாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் காதல் விஷயத்துல சுத்தமா இல்ல. அதுவும் என் கூட பழகுற கேர்ள்ஸ் தான் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னதே இல்ல. வாழ்க்கை பூரா பேச்சுலரா இருக்கணும்னு தான் என் ஆசை. இந்த கல்யாணம் எல்லாம் தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஒரு ஐடியா சொல்லவா? என்ன சொல்லு? இந்த சோஃபியா உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏடா கூடமா நீ ஏதாவது பண்ணி ஆகணும்னா இந்த என்கேஜ்மெண்ட் டிராமா எல்லாம் தானாவே கேன்சல் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அவளுடைய கசின் ஆர்டிகல் எழுத மாட்டான்ல. தென் வாட் ப்ரோ, யூ ஆர் சேஃப் அண்ட் சவுண்ட். சத்தியமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன ஒரு பொண்ணு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் எடுத்துட்டு வரேன்.
என்னோட கிரேசியான மூளை கண்டபடி யோசிக்கும். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அருண் சாரோட முகத்துல கொட்டை எழுதுற LOVEன்னு எழுதிருக்கே, அது உண்மையா கூட இருக்கலாம். இந்த விஷயத்த முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இத கிருத்திகா கிட்ட கொடுத்துருங்க. பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த வேலைய நான் பல தடவை செஞ்சுட்டேன். என் காலேஜ்ல நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கேன். யூ நோ வாட், நான் இந்த பார்ட்டியை செம்ம ராக்கிங் ஆக்க போறேன், செம்ம என்ஜாய்மெண்ட் ஆக்க போறேன். எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாரு. மைக் செட் எங்க இருக்குன்னு மட்டும் காட்டு போதும். கம் லெட்ஸ் கோ, I'll show you. ஸ்ருதி என்ன அழகா வேலை பாக்குறா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனதே இல்ல. அதுவும் இல்லாம இந்த இவெண்ட் விஷயத்துல யாரும் அவளை ஒரு குறையும் சொல்லல. ஸ்ருதி, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. Hello everyone. Hot and cold, shy and bold, young and old. May I please have your attention? Shall we? Oh, so Karan என்ன ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கறானா? No worries. கரண், இப்ப நீ பாரு. நீ விரிச்ச வலையில இப்ப நான் உன்னையே விழ வைக்க போறேன். இப்ப பாரு நீ எவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ண போறன்னு. சமீர், லெட்ஸ் கோ டான்ஸ். Why me? Because எனக்கு தெரியும் நீ டான்ஸ் ஆடுறதுக்காக எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன்னு. ஒரு பக்கம் அந்த 10 அடி சூறாவளி, இன்னொரு பக்கம் சோஃபியா. Let's go. Come. Kenapa? Oh wow. ஹே பெண்ணே உன் பேர் தான் தேவதையா, என் கொஞ்சம் முகத்திரையா. ஓ காட், இது பிரம்ம தானே? ஐயோ, அந்த கரணை பத்தி யோசிச்சு கடைசியில எனக்கு பிரம்மையே பிடிக்க வச்சுட்டான். மரியாதையே தெரியாதவன், முட்டாள், இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ். பிரீதா, நல்ல வேளை நான் உன்னை பாத்துட்டேன். நான் உன்னதான் ரொம்ப நேரமா தேடி. அங்க பாரு, அவ எவ்வளவு அழகா இருக்கால.
சொல்றீங்க? ஆனா அக்கா, நான் ஒண்ணு பொய் சொல்லலையே. 100% உண்மையை தானே நான் சொல்லிருக்கேன். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஐயோ அண்ணி, நீங்க ஷர்லனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ என்ன நினைப்பா? ரிஷப்க்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு தானே நினைப்பா? ஆமால. அட கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வேற ஒரு தப்பு பண்ணிட்டேனே. கரெக்ட். நீங்க வந்த உடனே ஷர்லன் மேல ஒரு பெரிய பாம்பை தூக்கி போட்டுட்டீங்க. இல்ல, நான் பாம்பு எல்லாம் போட மாட்டேன். அக்கா, நான் வேணா ஒரு வேலை பண்ணட்டுமா? நான் இப்போ ஷாலினி கிட்ட போய் சொன்னதை மாத்தி சொல்லிடுறேன். அதாவது முதல்ல அருணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதா, ஆனா இப்ப அவ தயாரா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறேன். நோ 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 நோ, நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நீ இங்கதான் இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு லேஸ்ல உன்னை விட்டுருவானா? டான்ஸ் ஃப்ளோர்ல என்ன தனியாவை விட்டுட்டு போற? என்ன இன்சல்ட் பண்ற? இந்த கரணை இதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பொறுத்திருந்து பாரு. கரண், எங்க அவ்வளவு அவசரமா போற? ஏய், நான் இங்கதான் வந்துட்டு இருக்கேன். உட்கார் உட்கார். ஆமா, நீ என்ன தேடின? இவட்ட பேசி பேசி போர் அடிக்குதா? அண்ணா, நான் போர் அடிக்கிறவளா? கிளாரிபிகேஷன். ராத்திரின்றது அவர் காலையில 7 மணி. ஓகே ஓகே, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடாத அவங்கிட்ட. ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு தடா போட வேண்டாம் சொல்லி வை. இத பண்ணாத அத பண்ணாத என்னவா? ஒருவேளை நான் பிராக்டிஸ்க்கு புறப்படுறேன்னு வையன், தயிர் சக்கரை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிடறா. என்ன கொடுமை இதெல்லாம்? ஐ மீன் கம் ஆன். இத கொடுமைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் கேர் டேக்கிங். இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட அந்த விஷயம் ரொம்ப மிஸ்ஸிங். ஆனா எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான சாதாரணமான பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நான் இவளை காதலிச்சேன். சூப்பர். ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு சாதாரண பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்காது. என்னன்னா எனக்கு கொஞ்சம் நாட்டியா இருக்கணும், கொஞ்சம் ரகலையா இருக்கணும், யூனோ என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கணும்ல. ஹாய் गाइस. இட்ஸ் நாட் பாசிபிள். குட் குட். அப்போ ஓகே. அப்புறம் நான் உங்களுக்கு உங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணாவை பத்தியா? வாட்? உங்க அண்ணனோட மனசுல எங்க அக்கா மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. பிரீதா தான் உங்ககிட்ட இதை சொன்னால? இல்ல சார், எங்க அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அண்ட் இந்த விஷயம் எங்க அக்காவுக்கு தெரியுமானே எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் என்னோட சந்தேகம் தான். சந்தேகம் இல்ல சார், நான் கேரண்டியோட சொல்லுவேன். உங்க அருண் அண்ணாவோட மனசுல எங்க அக்கா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்ல, சாஃப்ட் கார்னர் இல்ல, பெரிய கார்னரே இருக்கு. அதிர்ச்சியா இருக்குல்ல உங்களுக்கு? ஓ சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களா? மிஸ்டர் ஷலீல், ஹேவ் யூ லாஸ்ட் இட்? உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இன்னைக்கு என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட். இன்னைக்கு போய் வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க? அண்ணா 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 அண்ணா, ஐ எம் சாரி. அவரை திட்டாதீங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனா நீங்க தான் ஸ்பெசிபிக்கலி இந்த ஆடு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கீங்க. அண்ட் அந்த மாடலை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி நேர்ல பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த ஆட் ஷூட் நாளைக்கு மறுநாள் இருக்கு சார். சரி, ஓகே. அண்ணா, அந்த போன் ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்கிட்ட சொல்லுங்க, யார அனுப்புறீங்க? பேர் என்ன? விஷயத்த சொல்லிடுறேன். அண்ணா, அந்த மாடல் நம்ம ஆடோட ட்ரெஸ் கோட்ல தான் வருவாளாம். ஷி இஸ் வியரிங் ஒயிட் அண்ட் கோல்ட். அவரோட பேர்? ஓ காட், சிருஷ்டியை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மாடலோடைய பேர் சொல்லும்போது நான் கவனிக்கவே இல்லையே. இப்ப அண்ணன் கிட்ட என்ன சொல்றது? சமீர், பேர் என்ன? ஷர்ன ஆரம்பிக்கிற பேர்னா, ஏதோ ரொம்ப வித்தியாசமான பேர்னா. ஐம் சாரி, என்னால சரியா கவனிக்க முடியல. நீ எதைத்தான் ஒழுங்கா கவனிச்சிருக்க? சார், நான் போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னாச்சு உன் காலுக்கு? ஒரு 10 அடி உயர சூறாவளி கிட்ட மோதிட்டேன். என்ன ஜோக்கா? எனக்கு சரிப்பெல்லாம் வரல. எஸ் மேம். இந்த ஐஸ் பக்கெட்டை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேம், இது என்னோட டியூட்டி மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் ஸ்நாக்ஸ் செக் பண்ணுங்க. குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கோ ஃபாஸ்ட். ஓகே மேம். சமீரோட தலைக்கு மேல அகங்காரம் நின்னு டான்ஸ் ஆடுது. அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துனா, அதுவும் இந்த ஐஸ் தண்ணிய ஊத்துனா சூடான மூளை கூல் ஆயிடும். இந்த பக்கமா தானே போனேன், இதோ வரேன். அண்ணனை பத்தி அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது உண்மையா? அண்ணன் அந்த சைக்கோவை? நாட் பாசிபிள். ஓ காட். ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனா நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல.
ஐ எம் சீரியஸ். கிருத்திகா, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாயே. ஷூர். இரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வேற யாரையாவது கொண்டு இல்ல இவளே போய் கொண்டு வரட்டும். அதுதான் எனக்கும் வேணும். இந்த அக்ஷயே இந்த மாதிரி பண்றாரு. ஏதோ பொண்டாட்டி அதிகாரம் பண்றது அவசியங்கிற மாதிரி. வார்ன் பண்ணணும். அவ அதுக்கு ஒத்துக்கலன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். இமிடியட்லி ஐ ஹேவ் டு டேக் an action. What the hell? உனக்கு ஹோலி விளையாடணும்னா வேற யார் கூடயாவது விளையாட வேண்டியதானே? Why me? சாரி. அது நான் வேற யார் மேலயோ. ஓ காட், இவரோட தம்பி தான் என்னோட எதிரின்னு இவர்கிட்டயே நான் எப்படி சொல்றது? அது வந்து சார், நான் ஐஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் வரும்போது கால் தவறி ஐஸ் உங்க மேல கொட்டிட்டேன். ஐம் சாரி. இப்போ நான் வாஷ்ரூமுக்கு தான் போயாகணும். இடியட். ஐயோ ஸ்ருதி, உன்ன ஐ மீன் இந்த மாடல் இவங்கள. ஓ, அப்ப இவர் என்ன வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஐ எம் சோ சாரி. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சாரி சமீர், ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes, ஓகே? ஷோர்ண்ணா, ஷோர். வாங்க, திஸ் வே. அதானே பார்த்தேன். என்னடா என் வாக், என் ப்ரொஃபைல் செக் பண்றீங்களேன்னு பார்த்தேன். எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க மாடல் இல்லைன்னா என்னதுக்கு பார்க்க வந்தீங்க? இந்த விஷயத்த நீங்க உங்க ஃப்ரெண்ட் பிரீதா கிட்ட போய் கேளுங்க. பாய்.